தன் மீது அன்பு வைத்து விட்டால் எதையும் செய்ய தயங்காமல் தன்னையே தன்னுடைய பொருளையோ கொடுப்பதற்கு தயங்காமல் தாய் உள்ள கொண்ட கடகராசி நேயர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது? இந்த ஜூன் மாசத்துல கடகராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயங்களை கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கடகராசியில் உள்ள நட்சத்திரங்களை நாம் பார்த்துக்கிறோம். புனர்பூச நட்சத்திரம் கடகராசியில் இருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் கடகராசியில் இருக்கிறது. ஆயிலை நட்சத்திரம் கடகராசியில் இருக்கிறது. அப்ப புனர்பூச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் நட்சத்திரம், பூச நட்சத்திரம் சனி பகவான் நட்சத்திரம், ஆயிலியம் புதன் பகவான் நட்சத்திரம். கடகராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அதே போல கடகராசியில உச்சம் பெற்ற கிரகம் ஒரு வலிமையான கிரகம், வலிமை அடைந்த கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடகராசியில உச்சம் அடைகிறார். அதான் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காலபுருஷன் ராசி 9ஆம் இடம், 9ஆம் இடத்து அதிபதி கடகராசியில தான் தன்னுடைய உச்சம் தன்மையை பெறுகிறார் போது கடகராசிக்கு ஒரு மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. அந்த அளவுக்கு ஒரு கடகராசிக்கு ஒரு சிறப்பான தன்மை உண்டு. கடகராசியில செவ்வாய் வலிமை இழக்கிறார் என பார்க்கிறோம். இதுதான் கிரகத்தோட தன்மைகள். ஸோ இதன் அடிப்படையில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஜூன் மாத பலன்கள் என பார்க்கும்பொழுது தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் மிக கடகராசிக்காரர்கள் இருக்கும். நான் இதை செய்கிறேன், இந்த மாசமாவது எனக்கு நிம்மதி கிடைக்குமா, கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றவே முடியலங்க. இந்த சனி பகவான் வேற என்னுடைய ராசிக்கு 2ஆம் இடத்த சிம்ம ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ என்னால் ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ண முடியலங்க, என்னால் ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே நான் இருக்கேன் அப்படிங்கிற தன்மையில தான் கடகராசிக்காரங்க இருந்துருக்கீங்க. ஸோ இந்த நிலையில கொஞ்சமாக ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல 4 வலிமையான கிரகங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஜூன் மாதம் ஆரம்பத்துல 4 வலிமையான கிரகங்கள் 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது. உங்களுக்கு முயற்சி, நீங்க எடுக்கிற முயற்சியில தடை இல்லாமல் வெற்றி பெறுவீங்க. நீங்க எந்த முயற்சி எடுக்கிறாங்கன்னு சரி, ஜூன் மாதம் ஆரம்பத்திலேயே நீங்க எடுக்கிற முயற்சியில ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. அது ஆரம்பத்துல எந்த தேதியிலிருந்து மாற்றம் உண்டு தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா ஜூன் மாதம் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி தான் ஆரம்பிக்கும். ஜூன் மாதம் 1 to 2 வரையும் சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்கு. அப்போ ஆரம்பத்திலே இருக்குங்க நீ சாமி முதல் நாளே அடிவைங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னன்னா ஜூன் மாதம் கிட்டத்தட்ட 4ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படுங்க. 4ஆம் தேதி வரையும் 3 to 4 வரையும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்ன விஷயத்த எதிர்நோக்கி பயணிச்சீங்களோ அதனுடைய தன்மை நீங்க உண்மையிலே அப்படியே பர்ஃபெக்டா ஏற்றுக்குவீங்க. ஸோ அதுக்கப்புறம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. நீங்க அந்த கிட்டத்தட்ட ஒரு 15க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த ஒரு பொருளாதாரத்தை அந்த மாசத்துல நீங்க பெறக்கூடிய தன்மை உண்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹெல்ப் பண்ணுவார். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கட்டா அப்படின்னு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இளைய சகோதரருமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுலேயும் உங்களுக்கு மாற்றம் கிடையாது. முயற்சிகள் தடையில்லாமல் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு கட்டாயமா உண்டு. அப்போ உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்க போறாங்க, உங்களுக்கு உறுதுணையா இருக்க போறாங்க அப்படிங்கிறத இந்த மாசத்துல நீங்க எடுத்துக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா புதிய முயற்சிகள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கடகராசிக்காரங்க இயங்குவதாக இருந்தால் ஜூன் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள புதிய முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா லாபங்கள் கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கல்வியில சிறந்து கிடக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். இப்போ ஒரு அடிப்படை கல்வினாலும் சரி, குழந்தை கடகராசி குழந்தைகள் எந்த டிபார்ட்மெண்ட்ல போக நினைக்கிறீங்களோ ஸோ அந்த சிந்தனை உங்களுக்கு பர்ஃபெக்டாக நீங்கள் செஞ்சிருவீங்க, அந்த ஸ்கூலே கிடைக்கும். எப்படி காலேஜில் சேரணும்னு நினைக்கிற நம்மளுடைய கடகராசி மாணவர்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்க நினைக்கிறீங்களோ அந்த காலேஜில் நீங்கள் நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று நல்ல ஒரு மரியாதை பெற்று நீங்கள் அந்த காலேஜில் உள்ள இடம் பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உறுதியாக உண்டு என்பதை பற்றி பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு ஒரு கவனமான விஷயங்கள் அப்படிங்கும்போது உங்களுடைய சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களுடைய ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினா போதும். மற்றவங்களுடைய குடும்பத்திலேயோ இல்லை மற்றவங்களுடைய பிரச்சனைகளையோ நீங்கள் தலையிடாமல் இருப்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் முழுசாக பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும்.
எப்போ நீங்கள் அடுத்தவங்க விஷயத்தை தலையிடுறீங்களோ, ஸோ அப்போ உங்களுக்கு தேவையில்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸ், தேவையில்லாத ஒரு மன அழுத்தம் ஏற்படும்னு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த வருடம் இந்த கிட்டத்தட்ட 2024 ஜூன் மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு காலமாக, பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு சிறப்பான காலமாக ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு கிடைக்கும் போது நல்ல ஒரு பயனுள்ள விஷயத்தை பயன்படுத்திக்கோங்க. வீண் விரை செலவுகள் பண்ணாமல் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. சந்திராஷ்டமம் அன்னைக்கு முடிஞ்சளவு தேவையில்லாத புதிய முயற்சிகளுக்கு ஈடுபட வேண்டாம். கவனமாக இருங்க. விநாயகர் வழிபாடு மேற்கொள்ளுங்க. சந்திராஷ்டமத்தன்னைக்கு கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்ளுங்க. உங்களுடைய தடைகள் எல்லாம் விலகி வெற்றி பெறும் மகிழ்ச்சியான காலமாக உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது.